ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தவக்கல் மில்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தவக்கல் மில்லில் என்ன ரெடி பண்ண போகிறோன்னா, ஃபேஸ் பேக்குக்கு நலுங்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். நலுங்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஆவாரம்பூ, ரோஸ் பெட்டல்ஸ் இது நல்லா காய வச்சு எடுத்துக்கிறோம். இது எதுக்கு இது யூஸ் பண்ணுறோன்னா, நல்லா ஃபேஸுக்கு சைனிங்கும் ஜொலி ஜொலிப்பும் கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, மைசூர் பருப்பு. இது ஸ்கின்ல உள்ள ஆயில் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கும். இது பூலாங்கிழங்கு, கோரக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள். இது நல்ல சைனிங்கை கொடுக்கும், ஃபேஸுக்கு நல்ல சைனிங் கொடுக்கும். இது பூந்தி கொட்டை, நல்ல நுர வர்றதுக்கு நல்லாயிருக்கும். வெட்டி வேறு வாசனைக்கு சேர்க்குறோம். இது வந்து மெல்ல திரிக்கிறதுக்காண்டி ஃபைனாக வெட்டி வச்சுருக்கோம். இது வேப்பிலை, துளசி இலை, அப்புறம் குப்பைமேனி இலை. குப்பைமேனி வந்து ஸ்கின் சம்மந்தமான எல்லா டிசீஸையும் ரிமூவ் பண்ணக்கூடியதுனால குப்பைமேனி இலை சேர்த்துருக்கோம். வேப்பிலை வந்து ஆன்டி ஃபங்கல் அண்ட் ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால வேப்பிலை சேர்த்துருக்கோம். இதை யூஸ் பண்ணி நேச்சுரல் நலுங்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். நலுங்கு மாவு நம்ம கடையில் அவைலபிளாக இருக்கும். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பக்கத்தில் இருக்கீங்கன்னா நேரில் வந்து வாங்கிக்கோங்க. ஸ்கின்னுக்கு நல்ல ஜொலி ஜொலிப்பாக கொடுக்கக்கூடியது. கண்ட க்ரீம்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நேச்சுரலாக ரெடி பண்ணுற நலுங்கு மாவு யூஸ் பண்ணுறது நல்லது.